எளிதாக யாரும் இந்த இந்த இதை தொற்ற முடியாது. இது பிரச்சனைக்கு வரும். ஏன்னா உண்மையான மொழி போராட்டத்தை எடுத்தால் திரைக்கு வராது. அதனால அதில் சில இதுகளை அவங்க கடந்து அது சொல்லியிருக்காங்க. ஒரு படமாக எடுத்திருக்காங்க. ஒரு படமாக பார்த்தா நல்ல படம். அதில் எல்லா பங்களிப்பும் இருக்குது. சிறந்த ஒளிப்பதிவு இருக்குது, இசை இருக்குது, நடிப்பு இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அது சிறந்த படம். ஆனால் இதுதான் நம்ம மொழி போராட்ட வரலாறுன்னு நினச்சிக்கிட்டு அதை போட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. அதில் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்க என்னுடைய தம்பி சிவகார்த்திகேயன், தம்பி ரவி, அதர்வா எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இது ஒரு பிரச்சனையான களம். இதை போய் தொடுவோம்னு ஒரு பெண் இயக்குனர் தொட்டு அதை செஞ்சுருக்கிறது பாராட்டுக்குரியது தான். அதை போய் நம்ம இந்த படத்தை படமாக பார்த்துட்டு வந்துடுங்க. இதுதான் நம்ம மொழி போராட்ட வரலாறுன்னு நினச்சிக்கிட்டு அதை ஒப்பிட்டுக்கிட்டு இருக்காது. அவ்வளோதான் என்னுடைய வேண்டுகோள். அதை இதை தயாரித்த தம்பி ஆகாஷ் பாஸ்கருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கணும். ஏன்னா எடுக்கணும்னு நினைக்கணும். யார் எடுத்தாலும் பிரச்சனை வரும். ஒருவேளை அரசே துணிஞ்சு அரசே தயாரித்து இந்த மொழி போராட்டத்தை ஆவணப்படுத்தணும்னு உள்ளபடி எடுத்தால் அதை பதிவு செய்யலாம். அந்த ஜனநாயகம் நம்ம நாட்டில் இல்லை. ஜனநாயகன் என்ன பாடுபடுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் அது இல்லை. அது அவ்வளோ கருத்து சுதந்திரம் இல்லை.